வாழ்கின்ற யாவும் அதின் மேல் உள்ள ஆகாயமும் பூமியில் வாழ்கின்ற யாவும் அதின் மேல் உள்ள ஆகாயமும் வான்தூத சேனைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. ஆகாயெண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும் சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும் ஆகாய பறவைகள் யாவும் தேவா உமை போற்றுதே. தேவா என்றென்று நான் பாடுவேன். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன்.
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் பேசுங்கப்பா. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் பொறுமை மற்றும் தாழ்மையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம். பொறுமை மற்றும் தாழ்மை குறித்து, முதலாவது பொறுமையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்தும் பொறுமை. ஆப்பிரிக்க காட்டினுள் நற்செய்தியை எடுத்து சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மிஷனரி சில ஆண்டுகளாக தாய் நாட்டுடன் தொடர்பற்று போனார். அவரை தேடி கண்டுபிடிக்க ஹென்றி ஸ்டான்லி என்ற எழுத்தாளர் சிறு குழுவுடன் 1871ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டார். நீண்ட கால பிரயாசத்திற்கு பின்பு டேவிட் லிவிங்ஸ்டனை கண்டுபிடித்த ஸ்டான்லி அங்கே அவருடன் சில மாதங்கள் தங்கியிருந்தார். டேவிட் லிவிங்ஸ்டன் ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை நாஸ்திகனான ஸ்டான்லியிடம் பேசினதே கிடையாது. ஆனாலும் ஆப்பிரிக்கர்களிடம் லிவிங்ஸ்டன் காட்டிய பொறுமை, பல பாடுகளை சகிப்பதில் அவர் வெளிப்படுத்திய நீடிய பொறுமை அந்த ஹென்றி ஸ்டான்லியை தொட்டது. அதன் மூலம் ஹென்றி ஸ்டான்லி கடவுளை விசுவாசித்து கிறிஸ்தவன் ஆனார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. இவ்வுலக வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு கூட ஓட அழைக்கப்படுகிறோம். எபிரேயர் 12:1 பார்க்கிறோம், பொறுமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அங்கே வாசிக்கின்றோம், பொறுமையுள்ளவர் பாக்கியம். யாக்கோபு 5:11 வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, பொறுமையை பற்றி இங்கே நாம் பார்க்கும்போது பேஷன் இஸ் பவர். எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீடிய பொறுமையே ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும். பொறுமை சோம்பேறித்தனத்தை குறிப்பது அல்ல. பிரியமானவர்களே, தாவீது சொல்கிறான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். சங்கீதம் 40:1 பார்க்கிறோம். அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டான். பொறுமை கர்த்தரை நம்முடைய பக்கமாக இழுக்கின்றது. அநீதியுள்ள நியாயாதிபதியிடம் ஒரு விதவை சென்று தனக்கு நியாயம் செய்யும்படி கேட்டாள். அவனோ மனதில்லாதிருந்தான். அவளோ நீடிய பொறுமையுடன் அநீதியுள்ள நியாயாதிபதியை தொந்தரவு செய்தாள். ஆகையால் அந்த நீதியுள்ள நியாயாதிபதி அவளுக்கு நியாயம் செய்தான் என்று லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். பேஷன் இஸ் ஃபெய்த். பொறுமையே விசுவாசம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பொறுமையாய் காத்திருந்தான். இன்னைக்கு
நம்ம ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நமக்கு பொறுமையே கிடையாது. குறிப்பாக சொல்கிறேன், ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுறீங்க, உடனே நடந்துடணும். கார் வேணுமா உடனே கார் வந்துடணும், பைக் வேணுமா உடனே பைக் வந்துடணும், வீடு வேணுமா உடனே வீடு வந்துடணும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வெயிட் ஃபார் த லார்டு. ஆண்டவருக்காக காத்துரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் பொறுமையாக இரு. கர்த்தர் சொல்ல கொஞ்சம் பொறுமையாக இருப்பா, நான் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் தருவேன். எபிரேயர் 11:9 விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசி போல சஞ்சரித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமின் பொறுமைக்கு அடிப்படையாக அமைந்தது அவனது விசுவாசமே. பிரியமானவர்களே, அங்கே கானானிய ஸ்திரியை குறித்து பார்க்கும்போது அந்த கானானிய ஸ்திரியின் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்தார். மத்தேயு 15:28 இயேசு ஸ்திரியை, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. பேஷன் இஸ் லவ். பொறுமையே அன்பு. 1 கொரிந்தியர் 13:7 அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ள 1 கொரிந்தியர் 13:4 பார்க்கிறோம். லவ் இஸ் பேஷன் அண்ட் கைண்ட் என்று பார்க்கிறோம். அன்பு எங்கேயோ அங்கே தான் பொறுமை இருக்கும். யாக்கோபை குறித்து பார்க்கும்போது ராகேலை விவாகம் செய்ய 7 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்து வேலை செய்தான். அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றியது. எனவே அன்பே நீடிய பொறுமையின் ஆதாரம், அஸ்திபாரமாகும். 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பை என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பவுலடிகளார் சொல்கிறார். ரோமர் 8:36-37 உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாவற்றிலும் நம்மை அன்பு கூறுவராலே முற்றிலும் ஜெயம் கொள்வதாக இருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்கள், அடுத்தபடியாக தாழ்மை குறித்து நாம் தியானிப்போம். பொறுமையை பார்த்துட்டோம், இனிமேல் தாழ்மை. பொறுமை, தாழ்மை, இந்த ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கணும். அன்னை தெரசா அவருடைய ஊழிய ஆரம்ப நாட்களிலே அவர்கள் அனாதை சிறுவர்களின் இல்லத்தை நடத்தி வந்தார்கள். ஒரு நாள் குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க ஒன்றுமே இல்லை. எனவே தெரசா அம்மையார் ஒரு கடைக்கு சென்று அந்த கடை உரிமையாளரிடம், ஐயா உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்டார்கள். ஆனால் கடைக்காரனோ அன்னை தெரசாவை வெறுப்புடன் பார்த்து கொண்டு கோபமடைந்து தெரசாவின் முகத்திலே துப்பி விட்டார். தெரசா அம்மையாரோ மிகவும் தாழ்மையுடன் தன் முகத்தை துடைத்தவாறு, தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஹவ் கிவன் மீ, வில் யூ கிவ் சம்திங் ஃபார் மை சில்ட்ரன் என்றார். தேங்க்யூ ஃபார் வாட் யூ ஹவ் கிவன் மீ, வில் யூ கிவ் சம்திங் ஃபார் மை சில்ட்ரன். அன்னையின் தாழ்மை. எனக்கு கொடுத்துட்டானே, பிள்ளைகளுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. அன்னையின் தாழ்மை அந்த கடைக்காரனின் உள்ளத்தை உடைத்தது. அன்று முதல் தெரசா அம்மையாரின் சேவைக்கு ஆதரவாக இருந்தான் அந்த கடைக்காரர். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மை வேணும். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஜாதி தெரியுமா, நான் என்ன குலம் தெரியுமா, நான் என் கோத்திரம் என்ன, என் குடும்பம் என்ன, பெருமை அடிப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும், ஆண்டு இருக்கும்னா எல்லாம் சமம். சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக லட்சணம் மறந்துட்டாங்கன்னு உடனே பெருமை வந்துடும். நான் எவ்வளோ கலராக இருக்கேன் பார்த்தியா, நீ கருப்பாக இருக்க. பெருமை வரவே கூடாது. தாழ்மை நம்மை மேன்மைக்கு நேராக வழி நடத்துகிறது. ஹியூமிலிட்டி லீட்ஸ் டு எக்ஸால்டேஷன். லூக்கா 18:14 சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு தாழ்த்துகிறையோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆசீர்வாதம்.
தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பவுலுடைய பிலிப்பியர் 2:8 குறிப்பிடபடி அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மையின் அடையாளம் தாங்க நம்ம இயேசு. அவ்வளவுக்கு அவ்வளவு தாழ்த்தினார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாழ்மை நிறையவற்றை இல்லை. அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவரை போல மாறணும், அவரை போல தாழ்த்தணும். தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்ம வாழ்க்கையில் மேற்படி வரணும்னா, உயரணும்னா மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பதாக உங்களை தாழ்த்த வேண்டும். மோசே 40 ஆண்டுகள் பார்வோனின் அரண்மனையிலே இளவரசனாக இருந்தான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று தன்னை உயர்வாக எண்ணியிருக்கலாம். ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் அதே மோசே தனிமை, வெறுமை, வனாந்தரம், ஒன்றுமில்லாத நிலைமை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தான். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். ஹியூமிலிட்டி லீட்ஸ் ரெஸ்டோரேஷன். தாழ்மை இழந்து போனதை திரும்ப பெற வழி நடத்துகிறது. பிரியமானவர்களே, தானியேலை குறித்து பார்க்கும்போது அங்கே பார்க்கிறோம், தானியேல் தன்னை தாழ்த்தினான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்தான். ராஜ போஜனங்களை வெறுத்தான். பிரியமானவர்களே, தாழ்மை சுத்தமாகுதலுக்கு வழி நடத்தும். ஹியூமிலிட்டி லீட்ஸ் சான்டிஃபிகேஷன். ஹியூமிலிட்டி லீட்ஸ் டு சான்டிஃபிகேஷன். சங்கீதம் 51:1 தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களுடைய என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும். தாவீது பச்சைபாலரிடத்தில் பாவத்திற்குட்ட போது நாத்தான் தீர்க்கதரிசியால் உணர்த்தப்பட்டான். உடனே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சினான், நீர் என்னை யூசேப்பினால் சுத்திகரியும். தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று தன்னை தாழ்த்தினான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீங்கள் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, ஆண்டோடைய சமூகத்திற்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க. ஆண்டோடைய சமூகத்துக்கு முன்பாக உங்களை ஒப்புக்கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக விழுந்து கடங்க. தாவீது அதை செய்தான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, தாழ்மை நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பெருமை வேண்டாம், பெருமையான பேச்சுக்கள் வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். 1 பேதுரு 5:5 சொன்ன போல தாழ்மை இல்லவர்களுக்கோ கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். மீகா 6:8 சொல்கிறது, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே இல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறார் உன்னிடத்திலே. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையை நடப்பதே இல்லாமல் வேறு என்னத்தை கேட்கிறான் கர்த்தர் உன்னிடத்தில். நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை வேண்டும். முதலாவது பார்த்தோம், பொறுமையை குறித்து நாம் பார்த்தோம். கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டு இருக்கிறீர்களா? சண்டை போடாதீங்க, அது நல்லதில்லை. ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார், நானும் என் மனைவி சண்டையே போட்டது கிடையாதுன்னு சொன்னார். உங்கள் குடும்பம் பரலோகமாக மாறணும். பிரியமானவர்களே, பொறுமையோடு காத்திருங்க.
ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்கள். தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக அடங்கி இருங்க. பொறுமையோடு இருங்க. உங்களை தாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பொறுமையை குறித்தும் தாழ்மையை குறித்தும் நாங்கள் தியானித்தோம். அப்பா எங்கள் வாழ்க்கையில் பொறுமையை தாங்கப்பா, தாழ்மையை தாங்கப்பா. ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பதாக நாங்கள் எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நிறைவான நன்மைகள் உண்டாகட்டும். ஐயோ எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தைய பாக்கியத்தை கொடும். ஐயோ எனக்கு வேலை இல்லையே, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடும். ஐயோ எனக்கு இந்த வியாதி இருக்குதே, இந்த வியாதி என்னை விட்டு போகுமா, இந்த கடன் தொல்லை என்னை விட்டு போகுமா, ஒரு கடன் அடைக்க மேலும் கடனை வாங்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் வழியை திறப்பாரான்னு சொல்லி காத்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் கடனை எல்லாம் அடைக்க உதவி செய்யுங்க. படிப்பிற்கு ஏற்ற வேலையை கொடுப்பீராங்க. திருமணம் ஆகாமல் எத்தனையோ வாலிப பிள்ளைகள் திருமண வயதை கடந்து கொண்டு போய்க்கிறது. ஏசப்பா, அவர்களுக்கு திருமண காரியங்களை ஏற்படுத்தி கொடுப்பீராங்க. ஒவ்வொரு மணமகனுக்கும் ஒவ்வொரு மணமகளுக்கும் ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஐயோ தனிமை என்னை வாட்டுகிறது, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே துணையாக இருப்பீராக. தகப்பனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக, தாயால் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு நீர் ஆறுதலாக இருப்பீராக. பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை முதியோர் இல்லங்களிலே நாங்கள் சந்திக்கிறோம், அவருடைய படுகிற வேதனைகளை சந்திக்கிறோம். ஆண்டவரே, கைவிடப்பட்டவர்களுக்கு நீ உதவி செய்வீராங்க. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். என்னுடைய யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய செய்திகள், பாடல்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். தொடர்ந்து ஜெபியுங்கள், தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He flows His love. Great
Great are you, Lord, and worthy of glory. Great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord. Now lift up your voice. Now lift up your voice. Great are you, Lord. Great are you, Lord. Great is the Lord, He is holy and just. By His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true. By His mercy He flows His love. Great is the Lord and worthy of glory. Great is the Lord and worthy of praise. Great is the Lord. Now lift up your voice. Now lift up your voice. Great is the Lord.